வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சில ரீல்ஸ் அப்புறம் மோஜ் வீடியோலாம் பார்த்தோம். ஸோ அதோட ரியாக்ஷன் தான். ஸ்மூத்தா டர்ன் பண்ணு. நீங்க அதை பாத்தீங்களா? அது அங்க தெரியுது. யாரா அவனுங்க மரத்து மேல ஏன்னு பாத்துட்டு இருக்கானுங்க. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஆக்சுவலா இவங்க வந்துட்டு இந்த பொண்ணோட தீவிர ரசிகர்கள் போல. அப்பா யாருப்பா இவங்கலாம்? ரசிகர்கள் மாஸ்டர். ரசிகர்களா? ஆமா மாஸ்டர். கொஞ்ச நேரம் விட்டா ரீல்ஸ்லயே வந்துரும். இருந்தாலும் நாங்க லைவா தான் பாப்போங்கிற மாதிரி மரத்து மேல ஏன்னு பாத்துட்டு இருக்கீங்க. மரத்துலனா ஏற வேணாம். ஓகே, இங்க பாருங்க. பாக்கலாம். இல்ல ஒரு பொண்ணே இப்படி போயிருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஒரு பொண்ணை விட பயங்கரமா பண்றானுங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ நான் இன்ஸ்டால ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் ஒரு பொண்ணு தான் நினைச்சு ஆவலா பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது பார்க்கும்போது நல்லா கும்முன்னு இருந்தது. முன்னாடி வந்து பார்த்தா பொதுவா நமக்கு வந்து அம்மா அப்பா மேல வந்து நிறைய பாசம் இருந்தாலுமே அதை பெருசா வெளில காட்டிக்க மாட்டோம். ஆனா ஒரு சில படங்கள்ல அம்மா சென்டிமெண்ட் அப்பா சென்டிமெண்ட் பார்த்த பிறகு நம்ம அப்பாவை இப்படி பார்த்துக்கொண்டா அம்மாவை வந்து கேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அதையும் அந்த டைம்ல கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் கேர் பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்போம். அதே போல டான் படம் பார்த்த பிறகு எத்தனை பேர் தன்னோட அப்பாவோட காலை போய் பாத்தீங்க? இங்க ஒருத்தர் பாத்துருக்காரு. எல்லா அப்பாலும் ரவுடி மாதிரி தாங்க இருப்பாங்க, நம்மள்ட்ட ரவுடி மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அந்த அவங்களோட காலை நீங்க பாத்தீங்களா? அப்பாவோட காலை நேத்து டான் படம் பார்த்தேன். நேத்து டான் படம் பார்த்தேன். பாங்க உங்க காலை கொடுக்கப்பா, உங்க காலை கொடுக்கப்பா. கீழே இருங்க, காலை எடுக்கப்பா. இந்த உட்காருங்கப்பா. ஒரு நிமிஷம் உட்காருங்கப்பா. காலை பாருங்க, கோழிப்பிய வீச்சுட்டு வந்திருக்காங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஆக்சுவலா டான் படம் பாக்குறதுக்கு கூட எங்க அப்பாவோட காலை பாத்துருக்கேன். எட்டி உதைக்கும் போதுனா அந்த சனியம் புக் எடுத்து வச்சு நான் பார்க்கவே இல்லையே. ஜஸ்ட் மிஸ். எஸ்கேப் ஆயிட்டேன்டா. அது காலை தூக்கி மூஞ்சில வரைக்கும் பாத்துச்சு அந்த குதிரை. அது என்ன நினைச்சதுன்னு தெரியல. சரி உதைக்காம போயிடுச்சு. நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க. கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன்? டார் ஆயிருப்போமே. ஒண்ணும் இல்ல, தாத்தா வந்து பேக பாக்குறாரு. உங்க பேக் வேற எங்க பேக் வேறயா? நம்ம பேக் மேடம், நம்ம பேக். நீங்க வந்து எதுவும் தவறா நினைக்காதீங்க. ஏன்பா 1 hour 1 day மேட்ச உத்து பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கறியே? பேக தான் பாக்குறாரு. இல்லையே, கண்ணு கீழே போகுது. வயசானாலும் உன் காஜி உன்னை விட்டு போகல. தேங்க் கூடவே பிறந்தது. இப்ப ரீசெண்டா விக்ரம் படம் வந்த பிறகு எல்லாரும் விக்ரம் 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 சொல்லிட்டு மேடம் இந்த பக்கம் பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா, சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா விக்ரம் வச்சே நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சில ரீல்ஸ்லாம் பாப்போம். ஐயோ என்ன பயமா இருக்கு. பயப்படாத பயப்படாத பயப்படாத. ஐயோ
பயமா அது கடிச்சிடாது. அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா, கல்யாணத்துக்கு வந்தவங்கள்ட்ட மொய் வச்சுட்டு கரெக்டா சாப்பிட்டுட்டு போங்கங்கிறத அழகா சொல்றாரு. நான் கொடுக்க. ஆனா மாத்தி சாங்க போட்டுறாங்க போல. இதுக்கு வந்து இந்த சாங் வராது. ஆனா விக்ரம் படத்தை இதை விட பயங்கரமா எவனாலையும் ரோஸ்ட் பண்ண முடியாதா? Because he is already a ghost. இப்போ வந்து விக்ரம் பார்த்தாச்சு, அடுத்து வந்து சந்தனம். சந்தனம் இரு நான் கேட்டுக்கிறேன், நானே கேட்டுக்கிறேன். இரு சந்தனம் ப்ளீஸ். இதுக்கும் உனக்கு கொல்லணும்னா இருக்குது. இப்போ வந்து அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். பனியன் மட்டும் தான் மிஸ்ஸிங். அந்த பனியன் மட்டும் கைட்டு தான் இன்னும் ரியலா இருந்திருக்கும். இப்படி பண்ணியிருக்காரு. ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா. அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. ஏன் விஜய் சேதுபதி கூட பண்ண முடியாது. விக்ரம் பார்த்தாச்சு, சந்தனம் பார்த்தாச்சு. அடுத்து யாரு பார்க்க போறோம்னா ரோலக்ஸை பார்க்க போறோம். ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் ஃபிலிம். ஓஹோ. இதை பார்த்தா பயங்கரமான இல்ல, பைத்தியம் மாதிரி இருக்கு. அதுல வந்து அவங்களோட மீசை தான் ஹைலைட். மீசை துடிக்க வைக்காத. சரி, என்ன சொன்ன? ரோலக்ஸ் அக்கா. எஸ் அக்கா, நோ அக்கா, எஸ் ஏ அக்கா. மக்களே, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினை வந்து டெய்லியும் நம்ம டி பிளாக் இன்டர்வியூக்குலாம் வந்து நான் தான் பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிருக்கேன். எப்ப கார் ஏறினாலும் காரை இழுத்து நச்சு நச்சுன்னு அடிக்கிறாங்க. இத வந்து நீங்களே பாருங்க. ஹாய் ஹாய் பாத்துக்கங்க மக்களே, பாருங்க. ஹாய் 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 ஹாய். பாத்தீங்களா, ஒரு காது கதவு இப்படி அடிப்பீங்களா? இப்ப நமக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு புதுசா ஒரு பொருளை வாங்குறோம்னு வச்சுங்க, அதை வந்து ரொம்ப பொத்தி பொத்தி வச்சுப்போம். அது பழசான பிறகு கண்டுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் புதுசா வாங்கும் போது ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறது. கையில டேங்க்ல ஸ்கிராட்ச் பண்ணுகிற, அதுல வந்து சின்ன ஸ்கிராட்ச் இருந்தா கூட அப்படியே மனசை விட்டுருவாங்க. தினமும் நல்லா கிளீன் பண்ணுவீங்களா? கிளீனிங் சொல்லாதீங்க, வாயில் அடிங்க. தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. அது பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு திங்ஸா இருந்தாலும் சரி. இந்த கார் டோர் சாத்தும் போது தான் காரா இருந்தா பொறுமையா சாத்துவானுங்க. அதே அடுத்தவன் காரா இருந்தா பட்டார் பட்டார் பட்டார்னு அடிப்பாங்க. அந்த நிமிஷத்துல அந்த ஓனருக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். அவன அது ஏன் வண்டியில உனக்கு அப்புறம் கோவம் வரும்? ஹலோ, ஆக்சுவலா அவரோட ஒய்ஃப் வந்துட்டு கார் டோர் வந்து வேகமாவே மூடிட்டு இருந்திருக்காங்க. அதனால கடுப்பான இவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க ஒய்ஃபுக்கு பிடிச்ச பொருளாச்சு இவர் வேகமா மூட ஆரம்பிச்சிட்டாரு.
இவன் கரெக்டான ஆளியா? பழிக்கு பழி வாங்கியிருக்காரு. வேற என்ன பண்றது, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. மயிலே இறகு போடல போட மாட்டீங்கடா. இதெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. இப்போ அவங்களுக்கு பிடிச்ச பொருளை நம்ம பண்ணும்போது தெரியுதுல அந்த வலி. அழுத்தவரா அவருக்கு வலிக்கும்டா. இத பாரு. அந்த வலியை புரிய வைக்கிறதுக்கு தான் அப்படிலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஜீன்ஸ் பேண்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுல சில டிராபேக்ஸும் இருக்கு. என்னன்னா அது போட்டுக்கிட்டா ரொம்ப இறுக்கமா இருக்கும், கசகசன்னு இருக்கும். எப்படிதான் அந்த இப்போ வந்து நம்ம ஜீன்ஸ் பேண்ட் போடணும், ஆனாலும் ஃப்ரீயா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பாருங்க. உண்மையா இது நல்லா இருக்கும் போலீங்களா? இத போட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்ட மாதிரி இருக்கும், ஃப்ரீயாவும் இருக்கும், காத்தோட்டமா. ஆனா இதுவும் நல்ல காத்தோட்டமா தானே இருக்கு. இப்போ வந்து லாங் டிஸ்டன்ஸ் லவ்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. மூணு வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? நைட்டு முழுக்க வீடியோ கால் பேசியிருக்காங்க. பேசிட்டு அந்த பொண்ணு அங்கேயே தூங்கிட்டாங்களாம், இவர் வந்து இந்த பக்கம் தூங்கிட்டாங்களாம். காதல் காதலி இருந்தா இப்படி இருக்கும், காதலி இல்லைனா அதை பார்ப்போம். நைட்டு முழுக்க விட்டு படம் பார்த்துட்டு அந்த அசதியிலே தூங்கிட்டாராம். 24 hours எவ்வளோ? அது எப்படிடா முடியும்? என்னடா மொத்தத்தையும் வரிச்சு எடுத்துட்டானுங்க. என்னடா இது? நாங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டானுங்க ஆட்டிக்கிட்டு, அந்த காலம் இந்த காலம்னு. சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ போவோம். நீங்க வந்து சில பேரை பார்த்துருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த டைம்ல 2 क्वेश्चंस படிச்சிருப்பேன். டைம் வேஸ்ட். எங்க போனாலும் படிச்சுட்டு போவாங்க, பஸ்ல போனாலும் படிச்சுட்டு போவாங்க, சாப்பிடும் போதும் படிச்சுட்டு போவாங்க, ஏன் பாத்ரூம்ல உட்காந்து கூட படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கக்கூஸ்ல உட்கார்ந்து லைப்ரரி மாதிரி புக் படிச்சிட்டு இருக்கற. நாங்களும் வந்து பாத்ரூம்ல உட்காந்து படிச்சிருக்கோம். அது வேற புத்தகம், அது ஒரு வேற மாதிரி விஷயம்னு வச்சுக்கோங்க. நான் படிக்கிற பசங்களை சொல்றேன். இப்போ வந்துட்டு காலப்போக்கில் மாறி மாறி இப்போ மொபைல் கைமா சுத்திட்டு இருக்கானுங்க. எங்க பார்த்தாலும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, சாப்பிடும் போது யூஸ் பண்றது, பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போறது அப்படின்னு இருக்காங்க. பாத்ரூமுக்கு மொபைலை பல பேர் வந்து எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. இதான் நேரம், இந்த பேட்டை பாயிர நேரம். பாருங்க, தன்னோட திறமையை வந்து காட்டணுங்கிறதுக்காக பாத்ரூம்ல உட்காந்து வீடியோ வச்சு பாத்ரூம் நின்றுகிட்டே ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, இவங்களோட இந்த டெடிகேஷனுக்கு கண்டிப்பா நம்ம சல்யூட் வச்சே ஆகணும். ஸோ ஃபைனலாக அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.